ஆஸ் ஏ கஸ்டமராக நீங்கள் யோசிக்கிறீங்க கேஷ் ஆன் டெலிவரி இருந்தால் தான் ட்ரஸ்டபிளாக இருக்கும், நாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆஸ் எ பிஸ்னஸாக நான் சொல்கிறேன் கேளுங்க. நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது ஒன்று. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஷ் ஆன் டெலிவரி தான் ஒரு சிஸ்டர் வேணும், எனக்கு பிடிச்சிருக்கு, சாரி நான் எடுத்துக்கிறேன், ஆனால் என் கையில் காசு இல்லை, இப்போது கூகுள் பே ஜிபேலாம் என்னால் பண்ண முடியாது, வீட்டுக்கு வந்தோடனே டெலிவரி ஆகிடுச்சுன்னா நான் பேமெண்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை நம்பி சரி ரொம்ப கேட்குறாங்களே, எனக்கு ரொம்ப எமர்ஜென்சி, எனக்கு ஃபங்க்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களே, நான் அவங்களுக்கு ஓகே கேஷ் ஆன் டெலிவரிக்கு சென்ட் பண்ணேன். ஆனால் என்ன ஆச்சு தெரியுங்களா, அவங்க சாரியை வாங்கவே இல்லை, திரும்பவும் ரிட்டர்ன் அனுப்பிச்சிட்டாங்க. ஒரு பார்சல் நம்ம சென்ட் பண்ணுறதுக்கு அந்த கவர், டேப், லேபிள் எல்லாமே போய் நமக்கு கொரியர் சார்ஜஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 60 to 70 rupees ஆகும். உங்களுக்கு 60 rupees to 70 rupees ஒரு சின்ன வர்த்தபிளாக தான் இருக்கும். பட் போகிறதுக்கு அந்த 60 rupees வரத்துக்கு திரும்ப ரிட்டர்ன் வரத்துக்கும் அதே சார்ஜஸ் சேம். அதே மாதிரி எனக்கு 120 rupees லாஸ். அவங்க வாங்கவே இல்லை, கால் பண்ண அட்டென்ட் பண்ணவே இல்லை. ஸோ வேணான்னா அட்லீஸ்ட் முன்னாடியாவது இன்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம், வேணாம் மேம் நீங்கள் போடாதீங்க, என்னால் வாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. கொரியர் பிக் பண்ணவே இல்லை, அவங்க கால் அட்டென்ட் பண்ணவும் இல்லை. ஸோ ரிட்டர்ன் வந்துருச்சு. நமக்கு சாரின்றதுனால ஒன்றும் ஆகாது. இதே வேறு ஏதாவது ஃபுட் ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி ஆர்டர் பண்ணி இந்த மாதிரி ரிட்டர்ன் பண்ணுறதா இருந்தால் அது எவ்வளோ லாஸ்ன்னு யோசிச்சுக்கோங்க. ஸோ நம்ம சாரீஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. கேஷ் ஆன் டெலிவரி இந்த மாதிரி பிஸ்னஸில் கொடுக்கறதில்ல அப்படின்ற ரீசன் இதுதான்.